ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் இல்லாதப்போ உங்களுடைய பிரிண்டரில் வந்து எத்தனை பேஜ் வந்து பிரிண்ட் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த வீடியோ. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் பிரிண்டில் வந்து ஒரு 10 பேர் வந்து ஷேரிங்கில் பண்ணிவிட்டு பிரிண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. சப்போஸ் நீங்கள் அன்றைக்கி வராதப்போ எத்தனை பேர் வந்து உங்கள் பிரிண்டரில் வந்து பிரிண்ட் எடுத்திருக்காங்கங்கிற லிஸ்ட்டு வந்து நீங்களே வந்து பார்க்கலாம். என்ன டாக்குமெண்ட் எடுத்திருக்காங்க, கலரில் எடுத்திருக்காங்களா, பிளாக்கில் எடுத்திருக்காங்களா, எத்தனை பேஜ் எடுத்திருக்காங்க, டியூப்ளெக்ஸ் எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது நீங்களே வந்து செக் பண்ணிக்க முடியும். இதுக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இப்போ யூஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு கூகுளில் போய்ட்டு PaperCutன்னு கொடுங்க. பேப்பர் லாகின் கொடுங்க. கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துடும். இதில் இந்த ஃபஸ்ட்டு லாகின் இருக்குது பாருங்கள், PaperCut.com. இதில் வந்து இப்படி கிளிக் பண்ணிடும். ஓகே, இப்போ இதில் வந்துட்டு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத கீழே இங்கே வந்து லிஸ்ட் அவுட் கொடுத்துருப்பாங்க. என்ன டாக்குமெண்ட்டு, அதனோட பேர் என்ன, அதனோட பிரிண்டர் நேம் என்ன, எத்தனை பேஜ் வந்து எடுத்திருக்காங்க, அதனோட டைட்டில் நேம் என்ன, பிளாக் அண்ட் ஒயிட்டா அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம். ஓகே, நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 1 MBக்கு கம்மியாக இருக்கிற சாஃப்ட்வேர் தான். இங்கே வந்து டவுன்லோடு கொடுத்துருவோம். நான் வந்து டெஸ்க்டாப் செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்துட்றேன். ஓகே, அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஜஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ரன்னு, ஓகே, நெக்ஸ்ட்டு, அக்ரி, நெக்ஸ்ட்டு ஃபினிஷு, அவ்வளோதான். ஓகே, இப்போ எப்படி அதை ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் திஸ் கம்ப்யூட்டரில் போயிட்டு சி ட்ரைவ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்குல்ல, x86, இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நான் வந்துட்டு இப்படி செலக்ட் பண்ணியிருக்கனால இப்படி வருது. நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் மவுஸில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்குறப்ப எப்படி வரும்னா, ஏன்னா உள்ளே வந்து ஃபுல்லாக நன்னில் இப்படி தான் இருக்கும். இப்போ வந்து இன்றைக்கி என்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிங்களோ அதை மட்டும் எப்படி ஃபஸ்ட்டில் கொண்டுட்டு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்கள் மவுஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ட் பையில் கொடுத்துட்டுங்க. இதில் டேட் மாடிஃபை கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப் பையில் போய்ட்டு டேட் மாடிஃபை கொடுத்துருங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் என்னென்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த டுடேங்கிற லிஸ்ட் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கும் PaperCut லாகர்ன்ட்டு. இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிடும். இதில் வந்துட்டு வியூ லாக்ஸ் இருக்குல்ல, இதை வந்து டபுள் கிளிக் பண்ணும். இப்போ வந்துட்டு இங்கே வந்து ரெஃப்ரெஷ் கொடுத்துரும். ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டு இன்றைக்கி டேட்டை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து எந்த பிரிண்ட்டுமே நான் கொடுக்கல. இதில் வந்துட்டு மேலே என்னென்னுங்கிறத சொல்லிடுறேன். இந்த பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ண டைம் என்னங்கிறது எங்களை காட்டிடும். என்ன யூசர் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கவும். இதில் வந்து நான் ஆல்ரெடி ஒரு பிரிண்ட் வந்து எடுத்திருக்கேன். அதனால் இன்றைக்கி டேட்டில் இந்த பிரிண்ட் வந்து இதில் காட்டுது. ஏன்னா ஒரே ஒரு பிரிண்ட் மட்டும் டெஸ்டிங்கில் எடுத்து பார்த்தேன், வந்துருச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு இதை மினிமைஸ் பண்ணிவிட்டு நான் ஒரு பக்கம் நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னால் இதுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து ஒரு நேம் வந்து நான் கொடுத்துட்றேன். டெஸ்ட்டுன்னு கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்துட்டு இதை வந்து நான் பிரிண்ட் கொடுத்துட்றேன். ஓகே, இதையும் நான் சைபர் டென்னிஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஓகே, இப்போ பிரிண்ட் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து ஒரு பிரிண்ட் அவுட் வந்துருச்சு. இப்போ நான் வந்து ரெஃப்ரெஷ் கொடுக்குறேன். இப்போ பாருங்க, நான் எடுத்த டாக்குமெண்ட் வந்து இங்கே இருக்குது. இது வந்து 12:02 மணிக்கு எடுத்தது ஒரு காப்பி. இப்போ வந்துட்டு 12:53 அதே மாதிரி இங்கே இருக்குது. இதில் வந்து ஒரு பேப்பர் நான் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். என்ன பிரிண்டரு, சப்போஸ் உங்கள் சிஸ்டத்தில் வந்து ஒரு 4-5 பிரிண்டரில் 2 பிரிண்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்கன்னா இது வந்து என்னென்ன பிரிண்டர் வச்சுருக்கீங்களோ எல்லாமே இதில் வந்து எடுத்துடும். அந்த பிரிண்டரோட டாக்குமெண்ட் நேம், அதாவது இந்த வேர்ட் ஃபைலோட டாக்குமெண்ட் நேம் இங்கே இருக்குல்லையே, அது வந்து இங்கே காட்டிச்சு. இந்த ஏடிங்கிறது உங்களோட கம்ப்யூட்டர் நேம், அதாவது இங்கே இருக்கிறது கம்ப்யூட்டர் நேம். இது வந்து உங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து உங்கள் பிரிண்ட்டில் வந்து டூப்ளெக்ஸ் இருந்துச்சுன்னா, டூப்ளெக்ஸ்னால் என்னென்னா டபுள் சைடு வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கிறதா இருந்துச்சுன்னா
இங்கே வந்து டூப்ளெக்ஸுங்கிறது எஸ்ன்னு வரும். சப்போஸ் இது நான் வந்து சிங்கிள் காப்பி தானே எடுத்திருக்கேன், அதனால் நோ. ஏன்னா இந்த பிரிண்டரில் வந்து சிங்கிள் சைடு மட்டும் தான் பிரிண்ட் அவுட் எடுக்க முடியும். இது வந்து என்னென்னா கலராக பிளாக் அண்ட் ஒயிட்டா அப்படிங்கிறது இதிலே காட்டிடும். இந்த பிரிண்ட்டில் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் தான், அதனால் வந்து எஸ்ன்னு தான் காட்டுது. நீங்கள் வந்து கலர் பிரிண்ட்டில் செக் பண்ணிங்கன்னா இங்கே என்ன ஆப்ஷன் வருதுங்கிறத பாருங்கள். நெக்ஸ்ட்டு இன்னொரு பிரிண்ட் நான் வந்து எடுத்து செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ நான் வந்து ஒரு இமேஜ் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பிரிண்ட் கொடுத்துட்டேன். இப்போ பிரிண்டர் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ பிரிண்ட் வந்து வந்துடுச்சு. இப்போ ஒன் டைம் நான் வந்து ரெஃப்ரெஷ் கொடுத்துட்றேன். இப்போ பாருங்கள், லாஸ்ட்டாக நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கிறது அப்படியே அதில் வந்துடும். அதனோட டாக்குமெண்ட் நேம் என்ன அப்படிங்கிறது இமேஜில் எடுத்திருந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பிடிஎஃப் ஃபைல் .pdfன்னு இருக்குது. இது வந்து நான் பிடிஎஃபில் எடுத்திருக்கேன். இது வந்து டாக்குமெண்ட் ஃபைல் docx இருக்குது. இது வந்து இமேஜ் ஃபைல், இது வந்து பிங்க் ஃபார்மெட்டில் இருக்குது. சப்போஸ் ஜேபிஜியாக இருந்தால் இங்கே வந்து ஜேபிஜிங்கிறது காட்டும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு காப்பி தான் எடுத்திருக்கு, அதனால் எனக்கு ஒவ்வொன்றும் காட்டுது. நீங்கள் சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தீங்கன்னா இல்லை நெட்வொர்க் இன்ஜினியர் இருந்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.